Hi Biomax students. இந்த வீடியோவில் 12th standard physics quarterly exam 2025 3 days 90 out of 90 plan பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3 days ப்ரீசியஸ் டைம் உங்களுக்கு, அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரவாக படிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த பிளான் எப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லெசன் 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது. அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டேன்னு 3 days இருக்குது. அப்போ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 days into 2 lessonsன்னு போட்டால் 6 lessons கவர் பண்ணிடலாம் ஃபுல்லாக. இப்போ இந்த டைம் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் ப்ரீஷியஸ் கோல்டன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா ஃபிசிக்ஸே இந்த டைமில் நீங்கள் தரவாக படித்து முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 days தான் வரும். 3 days வரதே ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதனால் இந்த டைமில் ஃபிசிக்ஸ் உங்களால் எவ்வளோ முடியும்னு இல்லை, 6 lessons தரவு பண்ணுறீங்க அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே விட்டால் டைம் கிடைக்காது. ரிவிஷன் எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 day 2 day கேப்பில் தான் நடக்கும். நீங்கள் படித்ததே மறுபடியும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், புதுசாக எதுவும் படிக்க முடியாது. அதனால் வால்யூம் 1 இப்போவே தரவு பண்ணி வைக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் அந்த 3 days எப்படின்னு பாருங்கள். இன்க்ளூட் 1 big lesson and 1 small lesson. இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த லெசன் ஒன்று ப்ளஸ் படிக்காத லெசன் ஒன்று அப்படி ஆட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நான் ரஃபாக கொடுத்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். டியூஸ்டே ஏர்லி மார்னிங்லேருந்து காலையில் ஃபுல்லாக ஆஃப்டர்நூன் வரைக்கும் சாப்டர் 1, அப்புறம் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் சாப்டர் 2. நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் சாப்டர் 5, ஆஃப்டர்நூன்லேருந்து நைட்டுக்குள்ளே சாப்டர் 3. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் லெசன் 6, ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் லெசன் 4. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா சாப்டர் 3 படிக்கலைன்னா அதை கூட ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் சாப்டர் 1 கடைசியாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது உங்கள் விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் கோல்டன் சாப்டர்ஸ்ன்னு பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே மோஸ்ட்டு ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ்: எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 5th சாப்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 6th சாப்டர், ஆப்டிக்ஸ். இப்போது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பிக்கு, ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸ்மால் தான், ஒரு 8 லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இதுவும் ஸ்மால் தான், இதில் ஒரு 5 to 6 லாங் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். ஆப்டிக்ஸ்லையும் அதே மாதிரி தான், ஒரு 9 to 10 லாங் ஆன்சர்ஸ் டோட்டலாக இருக்கும். 10 முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா 10 தான் இருக்குது, நீங்கள் மேக்ஸிமம் 8 லாங் ஆன்சர்ஸ் இம்பார்ட்டன்ட்லேயே வந்துடுது. அப்போ அந்த 2 மட்டும் லீவ் பண்ணாமல் அதையும் படிச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் பப்ளிக் எக்ஸாமில் டஃபாக கேட்குற இந்த சாப்டர்லேருந்து டஃபாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதனால தான். இப்போ சாப்டர் 3 சாப்டர் 4 இதில் லாங் ஆன்சர்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்கன்னா இதெல்லாம் தரவாக முடிச்சுக்கணும். நான் சொல்கிறது முடியாதவங்களுக்கு, ஆல்ரெடி இதெல்லாம் முடித்தவங்களுக்கு நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. முடிக்கல, இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதை இன்னும் தொட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இதில் 2லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 marks எப்படி 1 marks லாஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 marks பாருங்கள். 2 marks எல்லா லெசன்லையும் படிக்கிறீங்க. 2 marksனால் ஒன்றும் இல்லை, ஸ்மால் டெஃபினிஷன்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் படிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. ஆல் லெசன்ஸில் ஸ்மால் லாஸ்ட் டெஃபினிஷன்ஸ், அப்புறம் 2 marks சம்ஸு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருவீங்கன்னு தெரியும், பார்த்துருங்க. அப்புறம் கோல்டன் ப்ளஸ் சில்வர் 2 marks. நான் சொல்கிறது முடியாதவங்களுக்கு, முடியுங்கிறவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் கோல்டன் அண்ட் சில்வர் 2 marks தரவாக முடிச்சிருங்க. இந்த பிடிஎஃப் நான் தரேன், ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸ்டேஜ் வைஸ் கொஸ்டின்ஸ்னு, அதில் இருக்கும் கோல்டன் ப்ளஸ் சில்வர். அப்புறம் 2 mark கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட் புக் பேக் 1 mark. புக் பேக் 1 mark நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஸ்மாலாக தான் இருக்கும், மேக்ஸிமம் சின்னதாக தான் இருக்கும். ஏதோ 1 or 2 தான் பிக்காக போகும். அது மாதிரி நீங்கள் க்ரியேட்டடாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் சின்னதாக இருக்கிறது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒர்க் அவுட் பிடிஎஃப் வேணுன்னா நான் தரேன். கவர் ஆல் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். சின்ன ப்ராப்ளம்ஸ் எதையும் விடக்கூடாது. எக்ஸாம்பிள் ப்ளஸ் எக்ஸசைஸ். புக் பேக்கில் ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்கன்னு யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் புக் பேக் ப்ராப்ளம்ஸ்லேருந்து சம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வருஷம் பப்ளிக் அதுலேருந்து தான் வருது, யாரும் அட்டன் பண்ணாமல் வந்துடுறாங்க. அதனால் புக் பேக்கும் புக் இன்சைட் 2 ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். அப்புறம் ரீசனிங் கொஸ்டின்ஸ், அப்புறம் நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இருக்குது. இது வரைக்கும் கேட்ட எல்லா பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்தும் எடுத்து வந்திருக்கேன். அந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஒன்று கூட விடாமல் படிச்சுக்கோங்க. அப்புறம் 3 marks பார்த்திங்கன்னா ஸ்மால் டெரிவேஷன்ஸ், டார்க்கு அந்த மாதிரி இருக்கிற சின்ன டெரிவேஷன்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் ஒன்று கூட விடக்கூடாது. சுத்தமாக இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டினாக இருந்தாலும் சரி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விடவே விடாதீங்க. இன்கேஸ் நிறையா சம் 3 to 4 sums கேட்டுட்டு இம்பார்ட்டன்ட் இல்லாத டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் சம்ஸ் பார்க்காம இருந்தால் கூட இது எழுதிடலாம். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், யூசஸ் நிறைய பேராகிராஃப் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோலாம் படிக்க வேண்டியலாம். 3-4 பாயிண்ட்ஸ் மட்டும் சிம்பிளாக 1 2 3 4 போட்டு எழுதினா வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வித் 2 formulas.
அப்புறம் கோல்டன் முடியாதவங்க கோல்டன் ப்ளஸ் சில்வர் இது ரெண்டையும் முடிச்சிருங்க. முடியும்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுங்க. அப்புறம் 3 மார்க் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், மோஸ்ட்லி 2 மார்க்ஸ் மாதிரியே தான். டோன்ட் ஸ்கிப் சம்ஸ் வித் ஃபியூ ஸ்டெப்ஸ் பட் ஹியூஜ் கால்குலேஷன். சின்ன ஸ்டெப்ஸாக தான் இருக்கும், ஆனால் கால்குலேஷன் மட்டும் பெருசாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. லாக் எடுத்து பார்க்குறது எப்படின்னு அதை படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின் ஒன்று கூட விடக்கூடாது, பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளஸ் சில்வர் 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிங்கனாலே போதும். அதை தாண்டி உங்களுக்கு வராது. எங்கே ட்விஸ்ட் ஆகும்னா மொத்தம் 5 மார்க்ஸ் இருக்குதா, 5 மார்க்ஸ்லேயும் ஏபின்னு வந்துடும். அதில் ஒரு 5 மார்க் உங்களுக்கு எப்படி வரும்னா ஒன்று சம்மு, இன்னொன்று மட்டும் தியரி அது மாதிரி வரும். அப்புறம் இன்னொரு 5 மார்க் ஒன்று ஏதாவது ஒரு சின்ன லெசன்லேருந்து நீங்கள் படிக்காத கொஸ்டினாக கேட்டுருவாங்க. இன்னொன்று நீங்கள் படித்த பெரிய லெசன்லேருந்தும் படிக்காத கொஸ்டினாக கேட்டுருவாங்க. அப்போது அந்த மாதிரி டைமில் தான் ஏதோ ஒன்று தான் ட்விஸ்ட் ஆகும். அதுவும் நீங்கள் சின்ன லெசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் கோல்டன் ப்ளஸ் சில்வர் 5 மார்க்ஸ் ஃபுல்லாக முடித்தாலே போதும், எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். சாப்டர் 1 to 5, 6 ஃபுல்லாக எல்லா ஒரு சம் கூட ஒன் கொஸ்டின் கூட விடாமல் படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே பயம் இல்லாமல் இருக்கலாம் வால்யூம் 1க்கு. இஃப் யூ கேன் தென் ஸ்டடி 3, 4 ஆல்சோ. 3, 4 முடியும்னா அதையும் படிச்சிருங்க. ஃபுல்லாக சொல்கிறேன் நான், ஃபுல்லாக படிக்கிறவங்களுக்கு முடியும்னா ஃபுல்லாக படிச்சிருங்கன்னு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் கோல்டன் 5 மார்க் மட்டும் படித்து தான் ஆகணும் எல்லாருமே. முடியுங்கிறவங்க ஃபுல்லாக படிச்சிருங்க 3, 4. முடியாதுங்கிறவங்க கோல்டன் 5 மார்க்ஸ் மட்டுமாவது படிச்சிருங்க. இதுலேருந்து 3, 4ல் மொத்தமாகவே ஒரு 4 to 5 லாங்குவேஜ் தான் இருக்கும் கோல்டனில். அதை ஃபுல்லாக முடிச்சிருங்க, அவ்வளோதான். அப்புறம் ரிமெம்பர் சம்ஸும் கேட்டிருக்காங்க இப்போல்லாம் பப்ளிக் எக்ஸாமில். அப்படி அது மாதிரி மாற்றிட்டாங்க. குவார்ட்டர்லிக்கும் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது நிறைய டிஸ்ட்ரிக்டில். நெக்ஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருங்க. என்ன லெசனுக்கு 10 to 15 தான் இருக்கும். அதை முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ண பிடிஎஃப் தரேன், அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியாமல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதான் க்ரியேட்டடாக கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஈஸியாக இருந்ததெல்லாம் பார்த்துருங்க. அப்புறம் க்ரியேட்டட் 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க, புக்கில் லைன் பை லைன் படிக்கணும். இதுக்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நானும் ஒரு பிடிஎஃப் தரேன். அதில் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புக் இன்சைட் லைனில் இதெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அது மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக ஒரு பிடிஎஃபாக இருக்குது. அதனால் அது உங்களுக்கு கவலை இல்லை, லைன் பை லைன் நான் தந்துறேன் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஸ், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக, ஒன்று இன்க்ரீஸ் பண்ணால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அது மாதிரி கேட்பாங்க. அப்புறம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ், மினிமம் வேல்யூ ஆஃப் டார்க் எப்போ, சைன் தீட்டாக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டார்க் எப்போ, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃப்ளக்ஸு அது மாதிரிலாம் கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட்ஸ், டைமென்ஷனல் ஃபார்முலா, அது உங்களுக்கு நான் தரேன் ஃபார்முலா ஷீட்ஸ்லேயே இருக்கும். ஃபார்முலா ஷீட்ஸு இங்கே பாருங்கள், ஃபார்முலா தான். இந்த எஸ்ஐ யூனிட்ஸு டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாமே நான் தர ஃபார்முலா ஷீட்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸும் அதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்புறம் அவ்வளோதான். தேங்க்ஸ், ஆல் த பெஸ்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷியஸாக டைம் கிடைக்காது, இவ்வளோ லாங் டைம் உங்களுக்கு கிடைக்காது வேறு எந்த எக்ஸாமுக்கும். அதனால் இப்போவே வால்யூம் 1 இவ்வளோ தடவை படிக்க முடியுமோ அவ்வளோ தடவை படிச்சுக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் பயாலஜியும் நிறையா இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.